ஜாதி மதம் இந்த பிரிவினைகள் எல்லாம் நாம் உருவாக்கி கொண்ட கற்பிதங்கள். இயற்கை நம்மை எல்லாரையும் மனிதர்களாகத்தான் படைத்திருக்கிறது. நாம் எல்லாருமே குரங்கிலிருந்து வந்தவர்கள். அதில் நாக்கியர் குரங்கு, நாடார் குரங்கு, தேவர் குரங்கு, தனி குரங்கே கிடையாது. இல்லை, நாங்களாம் ரொம்ப கூண்ட ஜாதி, நாங்களாம் குரங்கிலிருந்து பிறக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை, நாங்களாம் பெரிய ஜாதி, நாங்களாம் காண்டாமிருகத்திலிருந்து வந்தவன்னு யாராவது சொல்லட்டுமே? யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லா ஜாதிகளுமே ஒரே குரங்கிலிருந்து வந்தவர்கள் தான். இந்த ஜாதிகள் எல்லாம் நாம் உருவாக்கியவை. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் மட்டும்தான் ஜாதி இருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் ஜாதி கிடையாது, இல்லையா? இந்தியாவிலேயுமே எல்லா மதங்களிலும் ஜாதி கிடையாது, ஒரே ஒரு மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆகவேதான் அந்த மதத்தை அம்பேத்கரும் பெரியாரும் அதை விமர்சனம் செய்தார்கள். ஏன் எங்களை மட்டும் விமர்சனம் செய்கிறீர்கள் என்று சில பேர் கேட்கிறார்கள். இதுல மட்டும்தானப்பா ஜாதி இருக்கிறது, ஆகவே இதை விமர்சனம் செய்கிறார்கள். ஜாதியும் ஒரு தொன்மம் தான். அது தொன்மையாக நீண்ட காலமாக இருந்தாலும் கூட அது தொன்மம். அதாவது தொன்மம் என்றால் என்ன? கற்பனை, பொய் என்று அர்த்தம். எப்படி ஆதி மனிதன் தமிழன் என்பது ஒரு தொன்மம், அது உண்மை கிடையாதோ, அதே போலத்தான் ஜாதி என்பதுமே ஒரு கற்பனை தான்.